ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டுட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரீஸான ஸ்லோ மோஷன் லைக் மூவில வர ஸ்லோ மோஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். லைக் நம்ம சர்க்கார் மூவில கூட நம்ம ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கேமராலயே வந்து அவங்க 100 எஃப்பிஎஸ் ஆர் ஹை ஃப்ரேம் ரேட்ல எடுத்திருப்பாங்க. பட் நம்ம ஃபுட்டேஜ்லாம் வந்து நம்ம 30 to 60 ஃப்ரேம்ஸ் தான் அதிகபட்சமா எடுப்போம். பட் அந்த வீடியோவே நம்ம வந்து ஃப்ரீஸான ஸ்லோ மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியலா ப்ரீமியர் ப்ரோவே வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் ரேட்ட வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரீஸான ஸ்லோ மோஷன வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம டைம்லைனில் நம்ம வீடியோ எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க நீங்களே ப்ரீவியூ பாருங்கள். ஜஸ்ட் அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரன் பண்ணையில் நார்மலாக ஒரு வீடியோ. இது வந்து 30 எஃப்பிஎஸ் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நம்ம வந்து ஃப்ரீ ஸ்லோ மோஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைம்லைனில் அந்த வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோவோட ஜூம் இன்ல இருக்கிறத வந்து நம்ம ஜூம் கம்மி பண்ணிக்கலாம். எஃப்எக்ஸ் கண்ட்ரோலில் போய்ட்டு ஸ்கேலிங் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் 15 கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம கவர் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து ஃப்ரீஸான ஸ்லோ மோஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறனால அந்த வீடியோவை நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம். அதாவது இந்த வீடியோவோட ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் அந்த ஸ்பீடை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, கம்மிப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீடு எந்த அளவுக்கு நம்ம 200 வச்சோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போவாங்க. அதே மாதிரி 50 வச்சாங்கன்னா இதுலேருந்து பாதி, அதாவது 30 ஃப்ரேமில் 60 ஃப்ரேமில் வீடியோ இருந்துச்சுன்னா 30 ஃப்ரேம் ஆகும் 50% போயில. இதுவே 30 ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம 50% பண்ணோன்னா 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் வரும். ஸோ 15 ஃப்ரேம்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணையில் நமக்கு வந்து ஸ்டக் ஆகும். பட் நம்ம இந்த டைம் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்டிக்கல் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து டைம் இன்டர்போலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நமக்கு அந்த 15 ஃப்ரேம் வீடியோ இருக்குது அப்படின்னா நம்ம சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் வந்து 30 இருக்கும். இன்பிட்வீனாக 15 ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு இல்லை. எங்கே போச்சு அப்படின்னா நம்ம வந்து அது பாதிக்கு கம்மி பண்ணிட்டோம். ஸோ இன்பிட்வீனாக இருக்க இந்த இடையில இருக்க அந்த ஸ்டக்காக, அதாவது 15 ஃப்ரேம்ஸை நம்ம ப்ளே பண்ணோன்னா இப்படி தான் ப்ளே ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்டக் ஆகி தான் ப்ளே ஆகும். பாருங்க, நான் இப்போ வந்து ஸ்பீடை வந்து நான் 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதோட நான் ப்ளேபேக் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டக் ஆகிற வேலை தெரியும், அந்த ஒரு ஸ்டக் ஆகுது. ஸோ இன்பிட்வீனாக ப்ரீமியர் ப்ரோவே வந்து நமக்காண்டி ஃப்ரேம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வந்து ஆப்டிக்கல் ஃப்ளோ. ஸோ ஃப்ரேம் பிளெண்டிங் என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரேமுக்கும் இன்னொரு ஃப்ரேமுக்கும் பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனுமே நமக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ ஃப்ரேம் பிளெண்டிங் பதிலாக ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுத்துட்டிங்கன்னா இன்பிட்வீனாக லேகாக இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ப்ரீமியர் ப்ரோவே ஜென்ரேட் பண்ணும். இப்போ நான் இதில் வந்து 50% கொடுத்து ஆப்டிக்கல் ஃப்ளோ கொடுக்குறேன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை கொடுத்துட்டு நான் இதை கொடுத்துட்டு நான் மார்க் இன் மார்க் டவுன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இன்டு அவுட் வந்து நான் ரெண்டர் பண்ணிக்கிறேன் ஃப்ரேமை. இந்த மார்க் இன் மார்க் அவுட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இன்பிட்வீனாக இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் ரேட் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை மார்க் இன் டு மார்க் அவுட் மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணணும், இந்த பர்டிகுலரான இடம் மட்டும் நமக்கு ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் சரி, அதுக்காக யூஸ் பண்ணுறப்பட்ட ஒரு நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடிட் பண்ணிட்டுருப்பீங்க. நான் எந்த பொசிஷனில் நான் செலக்ட் பண்ணி வச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் இன் மார்க் அவுட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி கலர் லேபிள்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டர் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இதோட ப்ளேபேக் நீங்களே பாருங்கள். அதாவது 100லேருந்து 50க்கு மாற்றிருக்குது. ஆப்டிக்கல் ஃப்ளோ இல்லாமல் எப்படி இருந்துச்சு, ஆப்டிக்கல் ஃப்ளோ இருந்து எப்படி இருக்குது, அந்த இன்பிட்வீனாக அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுவே நம்ம வந்து இன்னும் ஃப்ரீஸான, அதாவது சர்க்கார் மூவி லெவலுக்கான ஒரு ஸ்லோ மோஷன் ஃப்ரீஸானது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஸ்பீட் அண்ட் ஸ்லோ மோஷனில் வந்து நம்ம வந்து 5% கொடுக்குறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம 5 கொடுத்துருக்கோம். அதாவது 100% இருக்க வேல்யூக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம 5% தான் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் நடக்கணும்னா, ஃப்ரீஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி நடக்கணும். இப்போ இன்பிட்வீனா அந்த மார்க் இன் மார்க் அவுட்டில் உள்ளது வந்து நமக்கு ரெண்டர் ஆகுது. இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள்.
ஓகே, இப்போ நமக்கு ரெண்டரை ஆயிடுச்சு. இதோட அவுட்புட் பாருங்கள். நமக்கு வந்து அந்த அந்த இன்பிட்வீனில் அந்த அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு இடையில வந்து நமக்கு அந்த மாதிரி ஆறுறது தெரியுது. ஸோ நம்ம மேக்ஸிமம் 60 எஃப்பிஸில் எடுத்துகிட்டு, அதாவது நம்ம வீடியோ எடுக்கையில் 60 to 30 எஃப்பிஸில் எடுத்துகிட்டு தென் ஃப்ரேம் ரேட்டை வந்து நமக்கு அதாவது ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு 20 to 25%, அதாவது 100லேருந்து 20 to 25% வச்சிட்டோன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இதை அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் ப்ரீமியர் ப்ரோவில் ஃப்ரீஸான ஸ்லோ மோஷன் க்ரியேட் பண்ணுறக்கானவே.